அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது லீலா பேலஸ் வந்தடைந்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டசபை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக கமலாலயத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டிருந்தார். தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் லீலா பேலஸிற்கு வந்திருக்கிறார். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் பசுமை ஒளிச்சாலையிலிருந்து கிளம்பி தற்பொழுது லீலா பேலஸ் வந்தடைந்திருக்கிறார். இன்றைய தினம் முக்கியமாக அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக எத்தனை சீட்டுகளை கேட்பாங்க அப்படின்னு, ஏன்னா ஏற்கனவே அதிகமாக தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுவரைக்கும் பாஜக தரப்புல என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? தமிழக பாஜகவை பொறுத்தவரையிலே 50 சீட்டுகள் கேட்க வேண்டும் என்று அவர்கள் முதற்கட்ட அந்த ஆர்வத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே 20 அல்லது அதிகபட்சமாக 25 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று நாம் அதிமுக வட்டாரங்களில் விசாரிக்கும் போது தெரிய வருகின்றது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையிலே கட்டாயம் 30 தொகுதிகளாவது கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்று இருக்கிறார்கள். அதாவது 20க்கும் 30க்கும் இடையிலே தான் இந்த தொகுதி பேரம் நடைபெறுகின்றது. இதில் யாருடைய கை ஓங்க போகிறது, யாருடைய பேச்சு பலிக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்த தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை என்பது ஒரு நாளில் அல்லது ஒரு மணி நேரத்தில் அமர்ந்து பேசி எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும். 2 சுற்று அல்லது 3 சுற்றுகள் அமர்ந்து பேசி அதன் பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும். இவர்கள் 20 கேட்பார்கள், அவர்கள் 50 தொடங்குவார்கள், பிறகு 25 ஆகும், 28 என்று 2 தரப்பிலிருந்தும் இறங்கியும் ஏறியும் வருவார்கள். எனவே இது 20 அதாவது கடந்த முறை 20 தொகுதி பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை 20 தொகுதி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயம் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேண்டும். பல தொகுதிகளிலே தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். கடந்த முறையே எங்களால் பலருக்கும் சீட்டு கொடுக்க முடியாத காரணத்தால் எங்களது நிர்வாகிகள் கடும் வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்று பாஜக சார்பில் அந்த வருத்தத்தை பதிவு செய்கிறார்கள். எனவே இந்த முறை குறைந்தது ஒரு 30 தொகுதிகளாவது கேட்டு பெற்றால்தான் தங்களுடைய அந்த வேட்பாளர்களை களமிறக்கி கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஒரு வலுவான ஒரு பிரம்மாண்ட கட்சியாக பாஜக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பாஜக ஒரு இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத அல்லது போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாத கட்சியாகத்தான் இருக்கிறது. கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்டும் கூட வெறும் 4 தொகுதிகளைத்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. எனவே இந்த முறை குறைந்தது 10 சட்டமன்ற உறுப்பினர்களாவது உள்ளே இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுக்கும் போது இந்த முறை 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவது எங்களுடைய இலக்கு என்று நயினார் பல இடங்களில் பேசியிருக்கிறார், நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த முறை குறைந்தது 10 சட்டமன்ற உறுப்பினர்களால் வெற்றி பெற வேண்டும். எனவே அதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பாஜக செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் எவை என்ற கணக்கெடுப்புகள் செய்யப்பட்டு அந்த இடத்தில் தகுதியான வேட்பாளர்களை நிறுத்துவதற்கும் அந்த தொகுதியை அதிமுகவிடமிருந்து கேட்டு பெறுவதற்குமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது பல்வேறு மாவட்டங்கள், உதாரணத்துக்கு நாம் சென்னை எடுத்துக்கொண்டால் மயிலாப்பூர், தியாகராய நகர், வேளச்சேரி போன்ற தொகுதிகள் எங்களுக்கு கட்டாயம் வேண்டும் என்று பாஜக கேட்க தொடங்கி இருக்கிறது. இதே போல ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட சில தொகுதிகளை குறிவைத்து பாஜக கேட்க தொடங்கி இருக்கின்றது. இதில் முதலில் எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாக வேண்டும். அதன் பிறகு எந்தெந்த தொகுதிகள் என்பதை பேசுவார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்த பேச்சுவார்த்தையை ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையாக கொண்டு செல்வதற்காக இதற்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தை குழுக்களில் இடம்பெறாத, அதாவது ஏற்கனவே கூட நம்ம செய்திகளில் இடம்பெற்றிருந்தது, நாம் பல முறை பார்த்திருக்கிறோம். தங்கமணி அவர்கள் அதிருப்தியாக இருக்கிறார் என்றெல்லாம் பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே தான் தங்கமணியும் இந்த பேச்சுவார்த்தை குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார். தங்கமணி இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றதற்கு முக்கிய காரணம், அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. 2019 அந்த காலகட்டங்கள். அப்போது பியூஷ் கோயல் அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் ஒரு நல்ல ரேப்போ, ஒரு நல்ல நட்புறவு இருந்தது. எனவே அந்த நட்புறவு தற்போதும் நீடிக்கக்கூடிய காரணத்தினால் பியூஷ் கோயலுடன் ஒரு நட்பிலக்கணத்தோடு பேசுவதற்கு தங்கமணி சரியாக இருப்பார் என்று கணித்து இபிஎஸ் அவரையும் உடன் அழைத்து சென்றிருப்பதாக தெரிகின்றது. எனவே KP முனுசாமி அவர்களும் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் 4 பேரும் சென்று MRC நகர் என்று குறிப்பிடக்கூடிய சென்னையின் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியிலே தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நாம் முன்பு குறிப்பிட்ட அந்த 4 முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் அந்த நட்சத்திர விடுதியினுடைய முன்பகுதியில நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பியூஷ் கோயல் அவர்களை வரவேற்பதற்காக தற்போது காத்திருக்கக்கூடிய காட்சியை இந்த இடத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது.
சரியாக ஒரு 1:20 மணிக்கு அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்கள் வந்தவுடன் உள்ளே அழைத்து சென்று மதிய உணவு விருந்து பரிமாறப்பட இருக்கின்றது. இந்த மதிய விருந்து பரிமாற்றத்தோடு கருத்து பரிமாற்றமும் இந்த தொகுதி உடன்பாடு சம்பந்தமான விஷயங்களும் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.